திருப்பூர், கோவை மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் 6வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருப்பூர், கோவை மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் 6வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் நேரடியாக பார்த்து வருகிறோம். கூலியை முழுமையாக வழங்குவதில் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூலியை முழுமையாக வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 6வது நாளாக 1 லட்சம் விசைத்தறிகளை நிறுத்தி விசைத்தறியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் திருப்பூரிலிருந்து விஜயன். வணக்கம் விஜயன், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சார்லதா. அதாவது திருப்பூர், கோவை மாவட்டத்துல கூலிக்கு நெசவு செய்யக்கூடிய விசைத்தறியாளர்கள் கூலியை முழுமையாக வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு 6வது நாளாக 1 லட்சம் விசைத்தறிகளை நிறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதன் காரணமாக லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரூபாய் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான வருவாய் இழப்பும் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில கூலி உயர்வு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில ஜவுளி உற்பத்தியாளர்கள், விசைத்தறியாளர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில தீர்வு எட்டப்படலாம் என விசைத்தறியாளர்கள் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதாவது திருப்பூர், கோவை மாவட்டத்துல கூலிக்கு நெசவு செய்யக்கூடிய அந்த விசைத்தறியாளர்கள் 2022ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒப்பந்த கூலியில இருந்து குறைக்கப்பட்ட கூலியை முழுமையா வழங்க வேண்டும். ஆண்டுக்கு 6% மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும். அதாவது சட்ட பாதுகாப்புடன் புதிய கூலி உயர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கூலிக்கு நெசவு செய்யக்கூடிய விசைத்தறியாளர்கள் கடந்த 19ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கியிருக்காங்க. இன்னைக்கு 6வது நாளாக நடைபெறக்கூடிய இந்த வேலைநிறுத்தம் காரணமாக சோமனூரை தலைமையிடமாக கொண்ட அவிநாசி, நம்பியாம்பாளையம், கருவலூர், புதுப்பாளையம், தெக்கலூர், பெருமாநல்லூர், அன்னூர், சோமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகளை இன்னைக்கு நிறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனால லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தினமும் 30 லட்சம் மீட்டர் காரா துணி உற்பத்தியும் பாதிக்கப்பட்டிருக்கு. ரூபாய் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான வருவாய் இழப்பும் இதன் காரணமாக ஏற்பட்டிருக்கு. கூலிக்கு நெசவு செய்யக்கூடிய விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் இன்னைக்கு 6வது நாளாக ஈடுபட்டு வரக்கூடிய இந்த நிலையில இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில ஜவுளி உற்பத்தியாளர்களும் பங்கேற்கக்கூடிய நிலையில கூலி உயர்வு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என எதிர்பார்ப்புல இந்த விசைத்தறியாளர்கள் இப்ப காத்திருக்கிறாங்க. ஏற்கனவே 7 முறை திருப்பூர், கோவை மாவட்ட விசைத்தறியாளர்கள் கூலி உயர்வு தொடர்பா கலெக்டர், தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளோட நடந்த பேச்சுவார்த்தையில தீர்வு எதுவும் எட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சார்லதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயன்.